வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். சீக்கிய மதகுருவான குரு தேக் பகதூர் தியாக தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். நீதி, மனிதநேயம் மற்றும் உண்மையை பாதுகாப்பதற்காக குரு தேக் பகதூர் செய்த தியாகங்களை பாராட்டியதோடு அவரது போதனைகள் மக்கள் நீதியின் பாதையில் செல்லவும் நாட்டில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்காக பாடுபடவும் நம்மை தூண்டுகின்றன என்றும் திருமதி திரௌபதி முர்மு நினைவு கூர்ந்தார். நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அயோத்தி செல்கிறார். அயோத்தி ராமர் கோவிலில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மேலும் அயோத்தியில் நடைபெறும் சாலை பவனியிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் வரும் டிசம்பர் 3ஆம் தேதி மலை உச்சியில் ஏற்றப்பட உள்ளது. இதனையொட்டி சிறப்பு பூஜைகளுடன் வேத மந்திரங்கள் முழங்க 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. 1300 பரதநாட்டிய கலைஞர்கள் தீப வடிவில் நின்று நாட்டியமாடினர். நாளை 25ஆம் தேதி வரை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் இடி மின்னலுடன் லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வரும் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் திரு முகமது இஸ்மாயில் மீனவர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடங்க இருக்கும் பல்கலைக்கழக அளவிலான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 12 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வு ராஜஸ்தானில் உள்ள 7 நகரங்களில் நடைபெறும். இம்மாதம் 30ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 6ஆம் தேதி வரை இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி தலைவராக KL ராகுல் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.